கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் யோனா யோனா யோவான் 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 புஸ்தகத்தில் 14 18 ஒரு 20 படிக்கலாம். 18 என்ன சொல்லப்பட்டிருக்குது? நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடுவதில்லை, உங்களிடத்தில் நான் வருவேன். நம்மளை என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? நம்மளை திக்கற்றவர்களாக விட மாட்டாராம். ஆண்டு நம்மளோடு கூட வருவாராம், நம்மளோடு கூட இருப்பாராம். அதை இங்கே சொல்லப்பட்டது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுவதில்லை, நான் உங்களிடத்தில் வருவேன். அதுக்கு 18 சொல்லப்பட்டிருக்குது. 14 18 ஒரு 20 படித்தோம்னா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நான் என் பிதாவினிடத்தில் இருக்கிறபடியினால் நீங்களும் என்னிடத்தில் இருக்கிற அந்நாளிலே நீங்கள் அதை அறிவீர்கள். எந்த நாளில் நம்ம அறிவோம்? நம்ம நினைக்கலாம், ஐயோ நான் திக்கட்டவளாக இருக்கிறேன், நான் என்னை விசாரிக்க யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் என் பிதாவின் இடத்துல எப்படி இணைந்திருக்கிறேனோ அதன்படி நீங்கள் என்னிடத்தில் இருக்கிறீர்கள், நான் உங்களிடத்தில் இருக்கிறேன் என்று நீங்கள் அதை அறிவீர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம தனிமையாக இருக்கிற ஃபீலிங்கே வராது. எப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆண்டவரோட ஆவியோ, ஆண்டவரோட கிருபை, ஆண்டவரோட பிரசனம் நம்மள இடத்துல இருக்கும்போது நம்மளோட மனதில் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? நம்மளோட கூட ஒரு ஆள் இல்லை, 10-20 பேர் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். எப்படி ஃபீல் வரும்? நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரோட வேதத்தை படிக்கும் போது, ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் போது, அவரை தியானிக்கும் போது, அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது? நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடுவதில்லை, உங்களிடத்தில் நான் வருவேன்னு சொன்னார் இல்லை? அப்போ வருவன் அந்நாளை நான் என் பிதாவினிடத்தில் இருக்கிறபடியினால் நீங்கள் என்னிடத்தில் இருக்கிறீங்க, அந்நாளை நீங்கள் அதை அறிந்து கொள்ளுவீர்கள். எப்படி அறிந்து கொள்ளுவோம்? அவர் சமூகத்தில் உட்காந்து ஆராதிந்து ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது நம்மளோடு கூட யார் இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து இருக்கிறான்னு சொல்லி நம்மளோட மனதில் எப்படி என்ன பண்ணுமா? ஒரு உற்சாகம் வரும், ஒரு புத்துணர்ச்சி வரும், ஒரு மகிழ்ச்சி வரும், ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம்லாம் எங்கிருந்து வரும்னு சொல்லி பார்த்தா அவரிடத்துல வரும். எவரிடத்துல? இயேசு கிறிஸ்துவினிடத்துல, அவரோட ஆண்டவர் இடத்துல, ஆலயத்தில் அவரிடத்துல ஜெபிக்கும் போது, அவர் வேதத்தை தியானிக்கும் போது, அவர் ஆராதிக்கும் போது நம்ம மனதில் என்ன பண்ணும்? தன்னைத்தானே நம்மளுக்குள்ள என்ன பண்ணும்? ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். இந்த நாளில் நீங்கள் யாராவது புதுதாக கேட்குறீங்களேன்னா, அதான் சகோதரிகளே, நீங்கள் எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, எங்களுக்கு அந்த சந்தோஷம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் திக்கட்டு பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? உங்களிடத்தில் கர்த்தர் உங்களை திக்கட்டர்களாக விடுவதில்லை, உங்களிடத்துக்கு வருகிறார். இந்த நாள் உங்களிடத்துல வருகிறார். உங்களிடத்துல மனதை என்ன பண்ணுறாரு? உங்களிடத்துல என்ன பண்ணுறாராம்? துறக்க சொல்லி உங்களை என்ன பண்ணுறான்? அவர் என்ன பண்ணுறாரு? உங்களிடத்துல கூப்பிடுறாரு. உங்களிடத்துல வர்றதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? உங்களை கூப்பிடுறாரு. நீங்கள் என்ன பண்ண? உடனே என்ன பண்ண? ஆண்டவரே நீங்கள் எங்களை கூப்பிடுறீங்கன்ட்டு நாங்கள் உங்களிடத்துல வரோம்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க. அப்பொழுது நீங்கள் வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குது? நான் என் பிதாவினிடத்தில் இருக்கிறபடியினால் நீங்கள் என்னிடத்தில் அந்நாளில் இருக்கிற என்று நான் அதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். எப்படி நம்ம அறிந்து கொள்ளுவோம்? இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார் என்று நம்ம அதை அறிந்து கொள்ளணும். அவர் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் என்று நம்ம உணரணும். அப்போ உணரத்துக்கு தேவனோட ஆலயத்துக்கு வரணும். நீங்கள் என்ன பண்ண? விசுவாசி புதுசாக யாராவது இருப்பீங்களன்னா ஆண்டவர் இடத்துல வாருங்க, ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் இடத்துல துதிங்க.